ஒளி திருநாளை பனங்கருப்பட்டி சிறுதானியம் செக்கு எண்ணெய் கொண்டு செய்த பதம் இனிப்புகள் மற்றும் கார வகைகளுடன் கொண்டாட 9940545122 என்ற எண்ணை அழைக்கவும். தமிழ் சினிமாவுக்கு என்ன பெருமை அப்படின்னா, கதாநாயகர்களால், இசையமைப்பாளர்களால், கவிஞர்களால், இன்னும் கதாநாயகிகளால் என்று பெருமையை சொல்லிட்டே போகலாம். ஆனால் இயக்குனர்களால் அப்படின்னு ஒரு காலம், எப்படின்னா தொடங்கிய காலத்தில் சுப்பிரமணியம் போன்ற இயக்குனர்கள், அதே போல் ராஜா சாண்டோ போன்ற இயக்குனர்கள், அமெரிக்காவிலிருந்து வந்து எல்லிசா டங்கன் போன்றவர்கள் இயக்கிய பெரும்படங்கள், அதெல்லாம் இயக்குனருடைய காலம் இருந்தது. அப்புறம் கதாநாயகர்களுடைய படத்துக்காகத்தான் பெருமை வந்தது. அதுக்கு பிறகு இயக்குனர்களுக்கான படம்னு மாற்றின ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் ஸ்ரீதர் அவர்களுக்கு தாங்க உண்டு. ஸ்ரீதர் அவர்கள் வந்து அந்த காலத்தில் கதை வசனங்கள் தான் முதல்ல வர்றார். இவர் பிறந்த ஊர் செங்கல்பட்டு, சென்னை பக்கத்தில். 1933 பிறக்கிறாரு. கல்லூரியில் படிச்சுட்டு பிறகு பத்திரிகைகள் கதை வசனம் எழுதணும்னு வர்றார். அந்த காலத்தில் இளங்கோவன்னு மிகப்பெரிய வசனகர்த்தா, கண்ணகி போன்ற படங்களுக்கு வசனம் எழுதினவர் அவர் தான். அவர் மாதிரி எழுதணும்னு தான் வர்றார். ஒரு முறை டிகே சகோதரர்கள், அதாவது டிகே சண்முகம், டிகே பகவதியினுடைய நாடக குழுவில் இவர் போய் நான் ஒரு நாடகம் எழுதியிருக்கேன் பார்த்துருங்க அப்படின்னு சொன்னோடனே அதை வாங்கி படித்து பார்த்தாராம். பார்த்துட்டு இது உண்மையிலே நீங்கள் எழுதுனதானா அப்படின்னு கேட்டுக்காரு. ஆமான்ருக்காரு. ஏன்னா அவருக்கு நம்ப முடியல, இந்த வயதில் எப்படி இவ்வளோ எழுத முடியும். தான் அப்படி ஓரமாக உட்காந்து நான் சொல்கிற ஒரு தீமுக்கு ஒரு கதை எழுதுங்க பார்ப்போம் அப்படின்னாராம். உடனே உட்காந்து எழுதி கொடுத்துருக்காரு. அப்படி எழுதி கொடுத்த அவருடைய அந்த ரத்தபாசம்ங்கிற நாடகம் தான் டிகே சண்முகம் குழுவினரால் மிக புகழ்பெற்ற நாடகமாக போடப்பட்டது. அப்படி நாடகத்துக்கு எழுதினவர் தாங்க பின்னாடி பல படங்களுக்கு அவர் வந்து கதை வசனம் எழுத ஆரம்பித்தார். அதில் ரொம்ப முக்கியமான படம்னு பார்த்திங்கன்னா அமரதீபம், உத்தமபுத்திரன், இது மாதிரியான பல படங்களுக்கு வந்து அவர் வசனம் எழுதியிருக்கிறார். எதிர்பாராததுன்னு ஒரு படம், அந்த எதிர்பாராத படம் தான் பின்னாடி 3 முடிச்சு படத்துக்கெல்லாம் ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். அதாவது காதலன் தான் காதலிச்ச பெண்ணை அந்த காதலனுடைய அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத எதிர்பாராதது. நாகையா, சிவாஜி கணேசன் அவர்கள், பத்மினி, சிற்பி செதுக்காத பொற்சிலையோன்னு ஒரு பாட்டு அதில் தான் வரும். இப்படி கதாவசனம் எழுதிட்டு இருந்தவர் முதல்ல 1957 ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறார். அந்த படம் தான் கல்யாண பரிசு. தமிழ் திரையுலகத்தையே புரட்டி போட்ட படம் அது. என்ன காரணம்னா, அன்றைக்கி புகழின் உச்சியில் இருந்தவர்கள் வந்து செவாலி சிவாஜி கணேசன் அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஜெமினி கணேசன் இயல்பான கதாநாயகனாக காட்டப்படுவார். கதாநாயகி முழு நேர கதாநாயகியானது, அதுவும் சரோஜதி அவர்கள் ஏற்கனவே பல படங்களில் வந்திருந்தாலும் கூட இதில் தான் அதிகமாக மிளறார். இன்னொரு சிறப்பு என்னென்னா, அது வரைக்கும் இசையமைப்பாளர் பின்னணி பாடகராக பாடிக்கிட்டு இருந்த ஏஎம் ராஜா அவர்களை இந்த படத்துக்கு தான் இசையமைப்பாளராக மாற்றுறார். இன்றைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தேனிலவு படத்தில் வரக்கூடிய பாட்டும் கல்யாண பரிசு படத்தில் வரக்கூடிய பாட்டும் மறக்கவே முடியாது. அதுவும் 1 மணி நேரம் கதை சொன்னாராம். அந்த கதையை கேட்டுட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதுக்கு பாட்டு வேணும் அவ்வளோதானே, காதலிலே தோல்வியுற்றால் கன்னி ஒருத்தி, கலங்குகின்றால் அவனை நெஞ்சில் நிறுத்தி, அவ்வளோதானே அப்படின்னாராம். ஸ்ரீதர் பயந்து போனாராம். அட பாவி, நான் 1.5 மணி நேரம் சொன்ன கதையை ஒரு விரலில் சொல்லிட்டே அப்படின்னாராம். அந்த படத்தினுடைய பாட்டு முழுவதும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்போ பாருங்கள், அதை ஆரம்பித்து ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் தனக்கென்று ஒரு தனி இடத்தை வச்சுருந்தவர் அவர் தாங்க. ஸ்ரீதர் படம்னா அந்த படத்துக்கு தனியான ஒரு ஆடியன்ஸ், ஒரு இன்டலெக்சுவல் ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தார். ஒரே செட்டில் எடுத்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி நீர்க்குமிழியை சொல்லுவாங்க பாலச்சந்தருக்கு. அதுக்கு முன்னாடி இவர் பண்ண படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நெஞ்சில் ஒரு ஆலயம். அது வந்து அந்த செங்கல்பட்டு ஆஸ்பத்திரி கடைசியில் காட்டுவாங்க. அப்புறம் பூரா செட்டில் தான் எடுத்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் பெரும்பாலும். அதே போல் வெற்றி படங்களில் இவருக்கு வரிசையாக சொல்லிட்டே வரலாம். கலர் படம் வந்த பிறகு பார்த்தா காமெடி படங்களில் இவங்களை யாரும் நெருங்க முடியாதுங்கிற அளவுக்கு வந்தாங்க. 1961 சித்ராலயான்னு இவருடைய கம்பெனி ஆரம்பிக்கிறார். சித்ராலயா கோபு அவர்கள், அவர் தான் இவருடைய கதை வசனகர்த்தா. இவருடைய பிரதான கேமராமேன் அப்படின்னா வின்சென்ட், அதே போல் MS விஸ்வநாதன், டைரக்டர் ஸ்ரீதர், இவங்களுடைய பாணி. இவங்க அறிமுகப்படுத்தாத ஆட்களே கிடையாதுங்க. புது ஆட்களை பூரா அறிமுகப்படுத்துனது இவங்க தான். பழையவங்களை வச்சு எடுக்கிறது வேறு விஷயம். தன்னையே நம்பி எடுப்பார். வெண்ணிராடை படம் முழுவதும் புதுமுகங்கள் தான். காதலிக்கு நேரமில்லையில் பார்த்திங்கன்னா அதில் தான் காஞ்சனா அறிமுகமாகறாங்க, ரவிச்சந்திரன் அறிமுகமாகறாரு. அதில் ஒரு ஆச்சரியமான ஜோடி பார்க்கலாம். அதாவது காஞ்சனா புது நடிகை, அவங்களுக்கு ஜோடி பழைய நடிகர் முத்துராமன், ரவிச்சந்திரன் புது நடிகர்,
அவங்களுக்கு ஜோடி பழைய நடிகை ராஜஸ்ரீ. அதே போல் வெண்ணிராடை நம்முடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிமுகமான படம் அந்த படம் தான். அதில் வெண்ணிராடை மூர்த்தி, அதே மாதிரி வெண்ணிராடை நிர்மலா, ஸ்ரீகாந்த் எல்லாருமே புதுமுகங்கள். அத்தனை பேரையும் அறிமுகப்படுத்தினது அவர் தான். அப்போ தொடங்கி அந்த காலம் தொடங்கி பின்னாடி கமல் அவர்களை வச்சு, கமல் ரஜினியை வச்சு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது பண்ணுறாரு. அதே போல் ஜெமினி அவர்களுடைய மகளை வச்சும் படம் பண்ணுறாரு. அது இதில் ஜெமினி அவர்களை வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய மகளை வச்சு படம் பண்ணுறாரு. ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் இயக்குனராக இருந்து இவருடைய படங்களில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் சொல்ல வர்ற விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக டயலாக் அதிகமாக பேசாமல் கேமரா கோணங்களில் சொல்கிற முறைங்கிறது ஸ்ரீதர் பாணியாக இருந்தது. அதுலேயும் கதை சொல்கிற போது இருக்கிற அழகு, சோகப்படமாக அவளுக்கு என்று ஒரு மனம்னு ஒரு படம், அந்த படத்தில் வரக்கூடிய பாட்டை இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவோம் அப்படியே. அதே போல் நெஞ்சிலோர் ஆலயத்தில் அந்த வெறும் ஆஸ்பத்திரியில் சொல்லப்பட்ட செய்திகள், இப்போ எல்லாமே இவருடைய அற்புதமான விஷயம்னு நம்ம சொல்லலாம். கடைசி காலத்தில் இவர் உடல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட 75 வயது வரைக்கும் வாழ்ந்து ஒருத்தர் கூட வந்து பணம் கொடுக்க வந்தாராம் ஒருத்தர். அப்போ பணத்தை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரித்தாராம். பணம் கொடுக்காதீங்க, எனக்கு ஒரு படம் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட உழைச்சிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னாராம். அப்படி ஒரு பெரிய பெருமை மிகுந்த ஒரு இயக்குனர், மறக்க முடியாதவர். தமிழ் திரையுலகில் சித்ராலயம் கோபு அவர்கள் அடிக்கடி சொல்வார், என்னுடைய உடல் தான் இது, உயிர் ஸ்ரீதர் தான் அப்படின்னு சொல்லுவார்னா, அத்தனை பெருமையுடையவர். தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு புதிய அலையை உருவாக்கி தந்தவர் ஸ்ரீதர் அவர்கள்.